மங்களா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னக்கா பேசுறது? திடீர்னு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நினைக்கவே இல்லை. பேசுறதுக்கு வார்த்தையே வரல. வாங்கக்கா, உங்க கையால வந்து விளக்கேத்துங்க. டிப்போல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் கரண்ட் தான் சாமி. முதல்ல மெயின் சுவிட்சை போட சொல்லுவோம். சதானந்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க. அவன் வந்ததும் விளக்கேத்துட்டோம். ஏய், மோட்டர் சுவிட்சை போடுறா. கரண்ட் இல்லையா? எங்கடா போனா சதானந்தா? பூஜை டைமுக்கு சரியா வந்துருவான்னு நேத்து ராத்திரில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்த. அவன் ஆளே காணோம். என்னடா இது? மங்களா, நீ அவன்கிட்ட பூஜை டைம் சொல்லிட்டல்ல? பூஜை பண்றப்பாவது அவன் சரியான நேரத்துக்கு வர வேண்டாமா மங்களா? வந்துருவான்னா சாரதாபுரத்துல இருந்து வரணும்ல. ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன லேட் ஆகும். இப்போ என்னோடதுன்னு சும்மா பெருமையா சொன்னா மட்டும் போதாது. கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும். கவிதை, சீட்டாட்டம், குடி, கும்மாளன்னு உன்னோட காலத்தை ஓட்டிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் நிரந்தரமா படுத்துருவ. உன்னை வச்சுக்கிட்டு எதுக்கு அவர் மேல எரிஞ்சு விடுறீங்க? சதானந்த என்ன சின்ன குழந்தையா? அது கூட தெரியாது அவனுக்கு. வந்தா சந்தோஷம், வரலன்னா யாரும் கவலைப்பட வேணாம். இங்க பாருங்க, குருசாமியோட அம்மா வீட்டை சுத்தி ரவுடிங்களை வச்சிருக்கீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? அக்னிக்கு முன்னாடி உட்காந்து உன் மூளதான் உருகி போயிடுச்சு. போய் லெமன் ஜூஸ் குடி. எந்த பையன், எந்த அம்மா? நடிக்காத கோபால். அந்த அம்மா வயசானவங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன தயவு செஞ்சு நம்பு. அப்படின்னா இது உங்க ஐயா வேலையா? மாறிட்டாரு. உனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல ஒரு துரும்பு கூட நகராது. அந்த சங்கு அவர் கைக்கு கிடைச்சா உன்னை மதிக்க மாட்டாரு. சங்கு மட்டும் அவர் கைக்கு கிடைச்சதுன்னா நாயை விட கேவலமாயிடுவா, புரிஞ்சுக்கோ. என்ன தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது. இத்தனை நாளா இந்த வீட்டுல எதை சொன்னாலும் தட்டாம செஞ்சுட்டு வந்தேன். நீ எதுக்காக அடிமையா வாழணும்? உன்னால உதவி செய்ய முடியுமா? சங்க நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். நீ நம்பூதிரிய எப்படியாவது சமாளிச்சிரு. எங்க ஐயாவை நான் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உலகமே நம்ம கையில. தர்மத்துக்கு நீ, அதர்மத்துக்கு நான். என்ன சொல்ற? செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறான். மாறிட்டான், வந்துருவான். இன்னைக்கு அவன் இந்த பூஜைக்கு வந்தே ஆகணும். ஏய் சுப்பம்மா தங்கச்சி, அவன் உனக்கு லெட்டர் எழுதுனானா? நான் இங்க நல்லா இருக்கேன், நீ அங்க நல்லா இருக்கியா, இந்த நேரத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன்னு. கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேங்க. யாரு எது சொன்னாலும் உடனே சண்டைக்கு வந்துடுறீங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா கிணத்துல குதிக்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கான் சதானந்தா. பசி வேற உயிர் போகுது. அவன் இன்னும் வந்து சேரல. டிப்போ அவனுது. என்ன ஜென்மங்களோ தெரியல. நீ இந்த சங்க உன் வசமாக்கிக்க முடியும். அதுக்குள்ள அவசரப்பட்டு சங்க எடுத்துட்டீங்கன்னா விபரீதத்தை தடுக்க முடியாது. 3 நாளா தொடர்ந்து பூஜை பண்ணிருக்கீங்க. ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். போய் ஓய்வெடுங்க. வேண்டாம், நான் கிளம்புறேன். நான் கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணு. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க பயப்படாதீங்க. எனக்கும் கூட அம்மா இருந்தாங்க. அம்மா மேல எனக்கும் மரியாதை இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பயப்படல. எங்க அம்மா ரொம்ப நேர்மையா வாழ்ந்த மனுஷி. எல்லாத்தையும் அந்த அம்மனே பார்த்துப்பான். என்ன நம்புங்க. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த ஆபத்தும் வர நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நான் போயே ஆகணும். நல்லது. இன்னும் 2 மணி நேரத்துல சூரிய அஸ்தமனம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீங்க போகலாம். உங்க ஆசீர்வாதத்தோட தான் அந்த சங்க எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சரி, எல்லாம் அந்த கடவுள் செயல். நான் இருக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வைங்க. பெரியப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா சதானந்தா, இதான் வர்ற நேரமா?
நீ பொறுப்பான பையன், நேரத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த பெரியப்பாவை பார்த்தா ஏன்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. டேய் 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 எந்திரி. என்னடா இதெல்லாம்? ஒரு நல்ல மகனா என்னால இருக்க முடியல. நீங்க என் மேல வச்ச இந்த மரியாதை என்னால காப்பாத்திக்க முடியல. என்னை கொன்னுடுங்க பெரியப்பா. நீங்களே எனக்கு கொலி வச்சிருங்க, அதான் சரி. என்ன சதானந்தா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. நாங்க எல்லாரும் உன்னை எப்பவும் மன்னிச்சிட்டோம். இங்க பாருடா சதானந்தா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எங்களுக்கு உயிரே வந்தது. எங்க உயிர் போற மாதிரி பேசுறியடா. நீ மட்டும் இன்னைக்கு இங்க வரலன்னா நாளைக்கு இதே இடத்துல எனக்கும் உங்க அப்பாவுக்கு நீ கொல்லி வச்சிருப்படா. ஏய் மங்களா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு பெரியப்பா இந்த மாதிரி டிப்போ வீடெல்லாம்? இவ்வளவு நாளா நான் உங்களை எவ்வளவோ அவமதிச்சிருக்கேன். எனக்கு எந்த அருகதையும் இல்லை. சின்ன வயசுல ஆவேசம் இருக்கும்டா, அனுபவம் தான் இருக்காது. ஆவேசம் தான் வழி தவற வைக்கும். சரி, என்ன ஆனா என்ன, நீ தான் இப்ப வந்து சேர்ந்துட்டல்ல. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ளேயே இருந்திருக்கலாம் ஐயா. இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. இது வரைக்கும் நல்லவரா இருந்த நம்பூதிரி சடனா வில்லனா மாறிட்டார்னா? வாய்க்கு வந்தபடி பேசாத கோபால்.